ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு பக் ஷாட் தான் விளையாட போகிறோம். இவன் யாருன்னு தெரில, இவன் தான் கச்சான். 50-50, 2 ரவுண்டு 2 பிளாங்க்கு 5 லைஃபு. ரெண்டு பிளாங்க்கு 2 லைவு, அப்போது 50-50 தான். நம்ம தான் ஃபஸ்ட்டு, அவனே சுடுவோம். பிளாங்கா லைவு. அப்போ லைவ்னா இப்போ அவன் நம்மளை சொன்னோம், இல்லை அவனே சுட்டுக்கணும். ஆனால் நம்மளை சுடுறது சான்ஸ் கம்மி தான். அப்போ அவனை சுற்றுக்கினா தான் பிளாங்க் வரும். பயக்கூடாது, பக்காவை தேர்ந்தெடுத்துருக்கான். ஆனாலும் செத்துட்டான் பாவம். 2 லைஃப் போச்சு. இப்போது மீதி 2 பிளாங்க் தான். இதுவும் பிளாங்க் தான். இதுக்கு அடுத்து இருக்கிறதும் பிளாங்க் தான். இப்போ நம்ம சான்ஸ் கன்னை எடுப்போம். எடுத்துகிட்டு நம்மளே சுட்டுப்போம். நாம் தான் வைக்க போகிறோம். எப்படியோ அவ்வளோதான். அதான் 2 பிளாங்க். ஓகே, இப்போ ரவுண்டு 2, 2வது ரவுண்ட். நமக்கு ஐட்டம்லாம் கொடுக்க போனாங்க. ஹேண்ட் கஃப்பு, மேக்னிஃபையிங் கிளாஸு ஃபஸ்ட்டே தரோமா. இப்போ போன வாட்டி நம்மளே சுட்டுக்கிறதுனால நமக்கு வருமா அவனுக்கு வருமா? நமக்கு தான் வரும். என்னடா இன்னும் எடுத்து முடிக்கலையா அவன்? ஆமாம், 3 லைவ் 5 பிளாங்க், 3 லைவ் 5 பிளாங்க்கு 3 லைவ் 5 லைவ் 3 பிளாங்கா? குழம்பிட்டான் கொஞ்ச நேரத்தில். நமக்கு தான். முதல்ல உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். லைவு தலைவனை கட்டி போட்டுடலாமா? கட்டி போட்டுடலாம். இப்போ கன் எடுத்து போட்டுடலாம். அவ்வளவுதான். சாவுடா டமால். ரெண்டு லைஃபு. பாவம், ஒன்று சுட்டுட்டேன். அப்போ இன்னொன்று லைவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை பிளாங்கா? லைவ் தான். ஒரே ஒரு லைஃப். என்னடா வெட்டிட்டாங்க? ஓ, அப்போ வெட்டினா ஹீல் ஆக முடியாதா? அவ்வளோதான். கை விலங்கு போயிடுச்சு. என்ன பண்ண போகிறான்? அவனே சுட போகிறான் போலையே. தப்பிச்சிட்டான். இப்போ என்ன இருக்குது அதில்? ஐயோ, எத்தனை இது போச்சுன்னு கணக்கு பண்ணலையே. செத்துரு தயவு செஞ்சு. போயிடுச்சு. சீக்கிரம் வர்றா. யோசிச்சுக்கிறான். மறுபடியுமா? செத்துரு. சான்ஸ் அதிகமாக இருக்கான் சாவதுக்கு. எப்படி கெஸ்ஸிங்டா? அதுக்குள்ளே செத்துட்டான் பாவம். நாம தான் வின்னர். என்னடா வீடியோவில் சப்பையாக முடிஞ்சிச்சு. சீரியஸாக ஆடுவான்னு பார்த்தா $495. எவனா இருக்கான்னு பார்ப்போம். கச்சிட்டான் இன்னொருத்தன். உள்ளே சொருவியாச்சு. யார் ஃபஸ்ட்டு? ஓ, அவன் தான். என்னடா பேர் இது? HF ஏதோ இருக்குது. அந்த போர்டு தெரியுதா? லைஃப் போர்டு. அதில் பார்த்தா தெரியும். கனவு மானவன்னு இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு கருவம் முடிச்ச பேர். நான் மட்டும்தான். சுடு. நான் அவனையும் சுட போகிறேன். ஆஹா, அதை தெரிந்தா கனவு மனவு 92. நானா கிஞ்சுது. உள்ளே இருக்கக்கூடாது. இல்லை எத்தனை? 5 லைவ் 5 பிளாங்கா? அவனே சுடுவோம்.
லைவு முடிஞ்சுது கதை. என்னப்பா ரவுண்ட் 2. பொருள் கொடுக்க போகிறாங்க மறுபடியும். என்ன பொருள் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல சோடா கேன், கை விலங்கு, அவனுக்கு ஃபோனு, அருவாமனை, ஒரு லைவ் 2 பிளாங்க்கு. அப்போது என்ன, நான் இப்போ அவனை சுட்டேன்னா 50% சான்ஸ் இருக்குது அவனுக்கு விழுறதுக்கு. செத்துரு 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 செத்துரு. இல்லை, மறுபடியும் அவன் தான் என்னை சுட்டா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லைவ் ஒரு பிளாங்க், 50-50. அவனே வா, செத்துரு. இல்லை, கீஞ்சுது, நான் தான் சுட போகிறான். அறிவு இருந்தால் சுடுவான், சுட்டுட்டான். பரவாயில்லையே, போன பிளேயர் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் அறிவு புத்திசாலியாக ஒருத்தன் வந்துக்கிறான். ரவுண்டு 3, 3வது ரவுண்டு. அட்ரினலைனா அது கிளாஸு, இன்னும் சோடா கேன். என்னையே சுட்டான்ல. 2 லைவ் 4 பிளாங்க், 2 லைவ் 4 பிளாங்க். இப்போ என்ன 1/2, 2 லைவ் 4 பிளாங்க். நம்மளுது தான். முதல்ல தலைவன்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, அதை பிடிப்போம். ஃபோன் எடி ஃபோன் எடி. என்ன சொல்கிறாரு? 5th ஷெல் பிளாங்க், 5வது பிளாங்க்கு. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள பிளாங்க். இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சோன்னா வெளில வந்துடும். ஆனால் நம்மளே சுற்றுப்போம். எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? துடிக்காதடா, இப்போ தான்டா பார்த்தா அது பிளாங்க்குன்னு. அப்போ ஏன்டா பயப்படுற? இப்போது கை விலங்க மாட்டி போட்டு தள்ளுவோம். கை விலங்கு இப்போ போடே போடே போடே. லைவ் 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 தரோம். கனவுமான 2 HFHUV ஏதோ அடிச்சு விட்ருக்கான் பேர் வைக்க தெரியாமல். நாம் நம்ம யூடியூப் சேனல் பேர் தான் வச்சுக்கிறோம். செத்துரு. இல்லை பிளாங்க்கு. இப்போ அவன் சான்ஸு. இப்போ புத்திசாலியாக இருந்தால் ஒன்று, அது அந்த கை விலங்கு இருக்குல்ல, அது எடுத்து நம்ம போட்டு விடணும். கொஞ்சம் மூளை என்னடா அட்ரினலைன் எடுத்து குத்திட்டான். நம்மக்கிட்ட இந்த எண்ணத்தை சூட்ட போகிறான்னு தெரியலையே. நம்மக்கிட்ட இதை 2 ஜூஸ் கேன் தவிர வேறு எதுவுமே இல்லை. சீக்கிரம் வர்றா, லேட் ஆகுது. அப்படிங்க போய் அவளை பார்த்துனே இருக்கிறேன். அவ்வளோதானா? அச்சோ, யார் அவன்? குறுக்கால மேட்ச் ஆடிடும் போது வரான். போட்டான்டா. ஒரு லைஃப் போச்சு அவனுக்கு. இப்போ 2, நமக்கு 3. நாம தான் அவனே அடிப்போமா? இல்லை ஜூஸ் கேன் யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட்டாக தானே இருக்குது. போடு போடு போடு. பிளாங்க்டா. அப்போ பார்த்து லைவ் பிளாங்க்டா. இன்னொன்று 4வது ரவுண்டு. முதல்ல அருவாமனை, அடுத்து சோடா, அட்ரினலைன். 2 சோடா ஒரு அருவாமனை. அவன்கிட்டையும் அட்ரினலைன் 2 அருவாமனை இருக்குது. இது அங்கே ஒன்று. நம்மளோட அவன்கிட்ட அதிகமாக இருக்குது பொருள். ஐயோ, என்ன நம்பருன்னே பார்க்க வந்துட்டேன்னு கிஞ்சுது. அவன் என்ன பொருள் வச்சுருக்கான்னு பார்க்க போய் ஐயோ வெட்டிட்டானே. இப்போ அதில் மட்டும் குண்டு இருந்து நம்ம மேலே பட்டுதுன்னா 3 லைஃப்பில் 2 போய்டும். ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கும். அப்புறம் பிளாங்காக இருந்து தொலைஞ்சிரு. லைவாக இருந்ததுன்னா அவனை செத்துடும். எடுத்து சுட்றா. ஐயோ, எனக்கு வேறு டென்ஷன் ஆகுது. நம்மக்கிட்ட 3, அவன்கிட்ட 2. அவன் சுட்டானா நமக்கு ஒரு லைஃபு. ஏன்னா அதுக்கு தான் அந்த அருவாமனை. போட்டான்டா.
நமக்கு சாவு நிச்சயம். அவ்வளோதான், சாவ போகிறோம். செத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு லைவ் தான் நினைக்கிறேன். இல்லை ஏன் வெட்ட போகிறான். பிளாங்காடா? ஐயோ பாவம், பிளாங்க்கு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. இன்னொரு பிளாங்க். ஆனால் லைவ் வந்ததுன்னா 2-2 ட்ரா ஆகிடும். 2 லைஃப் அவனுக்கு 2 எனக்கு 2. இன்னொரு பிளாங்க்டா. எவனுமே செத்துறமா அவனை நீ அட்ரினலின் எடுத்துட்டு இப்போ அந்த பூத கண்ணாடி எடுத்துருவோம். எடுத்துட்டு உள்ளே என்னக்குது லைவ் செத்தடா. அருவாமனை ஒரே அடியில் பழகிறேன்டா உன்னை. 2 லைஃப் தானே, 2ஐயும் போக வைக்கிறேன்டா. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னடா 2 தான்டா போனோம். அப்போ எதுக்குடா நான் வெட்டினேன்? டேய் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வந்துட்டேனே. ஐயோ வெட்டிட்டான்டா. பரவாயில்ல, அவங்ககிட்ட ஒரு லைஃப் தான் இருக்குது. நம்மளை சுட்டாலும் பரவாயில்ல. ஒரு வேளை லைவாக இருக்குமோ? ஏன் வேறு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணின்னுக்குறான். போச்சு டமால். ரெண்டு வாட்டி வெட்டியும் 2மே பிளாங்க்டா. கேவலமான கேசிங். பாய். கட்சி லைவ் தான், தெரிஞ்ச விஷயம். பாய். தொடர்ந்து 2 வாட்டி. ஆஹா, போன வாட்டி ஒரு 496. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 400 இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? அதே தான் கொடுப்பாங்க. ஆனால் 615. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.